வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களாக இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். லக்னம் மிதுனமாக இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசியை பேஸ் பண்ணி எடுக்க வேண்டாம். லக்னம் சார்ந்து நமக்கு சூரியன் மாத கோளான சூரியனுடைய அமைப்பை சார்ந்து மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய நட்சத்திரங்களையும் பேஸ் பண்ணி இந்த மாத பலனை நம்ம சொல்கிறோம். மிதுன லக்னம்னு எடுத்துட்டாங்களே கொஞ்சம் கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பீங்க. அதே போல் எதையுமே ஒரு நெளிவு சுழிவோடு அணுகி இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி விவேகத்தோடு செயல்பட்டு காரியமாற்றக்கூட திறமை இருக்கும். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இடமாறுதல்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபீல்டு மாறுதல்கள், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்கள் மற்றும் நம்மளுக்கு ஒரு நிலைத்த வளர்ச்சி இருக்காது. நம்ம ஒரு சொந்த தொழிலே ஆரம்பித்து நடத்தினாலும் கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷமாக லாங் டேர்மில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்காது. பட் இருந்தாலும் இயற்கையில் அப்படி இருந்தாலும் நமக்குன்னு நம்ம ஆலோசனை கேட்குறவங்களுக்குங்கிறது ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால மிதுன லக்னத்துக்கு உண்டானவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காது, வேலைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடமாறுதல்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸை கொடுத்துட்ருக்கும். இப்போ 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நமக்கு செயல்படுறதுனால நமக்கு மீடியாவில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கவங்க மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்க, விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, கன்சல்டன்சி பிஸ்னஸ்ஸு, கமிஷன் துறை, இது மாதிரி துறைகளுக்கு, ஆராய்ச்சி துறை, இது மாதிரி துறைகளில் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அந்த 13 நாள் நமக்கான ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் வளர்ச்சி இருக்கும், டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் மைனஸை கொடுக்குது. மைனஸ்னால் கம்யூனிகேஷன், கேன்வாஸ் பண்ணுறது, இது மாதிரி டிசைனிங் பண்ணுறது, இது மாதிரி டாபிக் வேலைகள் அங்கே நடக்கும். மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் தொய்வாக இருக்கும். ட்ரேடிங் மார்க்கெட்டிங்க்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு அறிவு சார்ந்த படைப்புகள் கொடுக்கறது, புத்தக வெளியீடு மற்றும் கருவிகளை கையாளுறது, ஒரு டாக்குமெண்ட்டு ஒப்பந்தம் போடுறது, இது சார்ந்த நன்மைகள் எல்லாம் நல்லா நடக்கும். அதனால் தகவல் தொடர்பு ரீதியாக உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும் இந்த 13 நாட்கள். அதற்கப்புறம் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு உத்தர நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்திலே போகிறாங்க. அப்பவும் சப்போர்ட் நல்லா இருக்கும். நமக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். எழுத்து ஆவணங்கள், இப்போ அரசு துறை, அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், நன்மைகளை கொடுக்கும். அப்போ ஒரு தைரியமோடு செய்யக்கூடிய அமைப்பு, வாய்ப்பேச்சு, நம்மளுடைய மூளை உழைப்பின் மூலமாக நம்ம சாதிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துக்குமே வெற்றி கிடைக்கும். இந்த 13லேருந்து 26 வரைக்கும் குடும்ப உறவுகளும் நல்லா இருக்கும். ஒரு வரன் நிச்சயம் பண்ணுறது, புத்திர பாக்கியத்துக்கு, சுபகாரியங்களுக்கு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றங்கள் அவங்களா இன்வால்வ் ஆகும்போது நடக்கும். வீடு மாறுறது, இடம் மாறுறது, இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மொத்தத்தில் இது மகிழ்ச்சிகரமான ஒரு டைம். அந்த 13லேருந்து 26 வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமலும் போகும். அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நல்ல வேலையும் கிடைக்கும். அதுக்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அந்த கடைசி நாள் 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் உள்ள அமைப்பில் பண வருவாய் நமக்கு பெருகும். அது உற்பத்தி துறையில் இருக்கவங்க மற்றும் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அனைத்து விதமான ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருக்கவங்க, உணவு, உடை, மருந்து போன்ற தொழிலில் ஈடுபடுறவங்க, திரவ நிலையில் இருக்கிற ஒரு அமைப்பு, ஹோட்டல் வேலைகள் மற்றும் கடல்படு பொருட்கள் வணிகம், இது அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும்.
பண வரவு சேரக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் தொழில் பலமும் கூடும், உத்தியோக பலமும் கூடும், அங்கீகாரமும் பெருகும், பண பலமும் சேரும். அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே போல் சூழலும் நல்லா இருக்கும். இதில் ஒரு பாயிண்ட் கவனிக்கிறது என்னன்னா, சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியனை கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சனி. சனிக்கும் சூரியனும் பார்வையின் மூலமாக பலன் கொடுக்குறார். அப்போ இந்த பார்வை பலன்ல என்ன நடக்குது? பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருக்கும். பட் பூர்வீகம், தந்தை வர்க்கம், தந்தை மகன் மகள் தொடர்பு, உறவுகள், இது மாதிரியான விஷயங்கள், பிரயாணங்கள், ஒப்பந்தங்கள், பூர்வீகம் சார்ந்த சில ஒப்பந்தங்கள், இது மாதிரி விஷயங்களுக்கு சில முடக்கங்கள் ஏற்படும். சனி சூரியன் பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், காலதாமதம்னு சொல்லலாம். அதனால கம்யூனிகேஷன் லைன் நமக்கு மற்ற வெளிப்புற வகையில சிறப்பாக இருந்தாலும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லைங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்தில் மற்ற வெளி சார்ந்த வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய ஒரு சபார்டினேட்ஸனுடைய ஒத்துழைப்பில் நம்ம கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். யாரெல்லாம் நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் சூரியனுடைய பலத்தினால சாதகமாக பண்ணிக்குவீங்க. நம்மளுடைய ஒர்க்கை சாதகமாக பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. அதே போல் பேசிக்கலாகவே நம்முடைய ஒரு ஊக்கம், ஆக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நிபுணத்துவத்தை வச்சு இருக்கு. டெக்னிக்கல் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு இருக்கு. அந்த மைண்டு, அந்த புத்தி சாதுரியம் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அதில் குழப்பம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். இப்போ குருவனுடைய அமைப்புங்கிறது விரைய குருவாக இருக்கிறதுனால, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அது வேலையில் வேலை வழங்குறதுல வேலை செய்யறதுல சான்ஸை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதில் ப்ராப்ளம் இருக்காது. பட் பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகமாக கூடிட்டு இருக்கிறதுனால அதுக்காக கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். கடன் சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கும். நமக்கு ஜனன ரீதியாக, ஜாதகத்தின் ரீதியாக திசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் அதனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வந்துடுறாங்க. அதே போல குருவனுடைய அமைப்புங்கிறது பெருசா பாதிச்சிடாது. இப்போ நமக்கு செலவுங்கிறது ஒரு சுப செலவுங்கிறது தேவையான விஷயத்துக்கு தான் இது பண்ணும். அந்த தேவைக்கேற்ற பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வேலையும் அது செய்யும். அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது. குடும்ப சூழலும் நன்றாக இருக்கிறது. தைரியம், வீரியம், பராக்கிரமம், அரசு வழி உதவி, அதிகாரிகள் உதவி, இதுவும் நல்லா இருக்கு. அதனால இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.